Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா பூர்ண வச்ச கொழுக்கட்டை நம்ம எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Unlimited Foodies-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்-ன்னு செலக்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கொழுக்கட்டைக்கு பச்சரிசியை தண்ணியில கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு துணியில அந்த பச்சரிசியை உலர வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து நான் மிக்சியில அரைச்சு அந்த மாவுல இருந்து ஒரு கப்பு மாவு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப இந்த மாவை நம்ம இட்லி குண்டான்ல வச்சு நம்ம அவிச்சு எடுக்க போறோம். இந்த மாவை இப்ப இந்த இட்லி பாத்திரத்துல நான் இது கீழே ஒரு பிளேட் வச்சிடுறேன். அதுக்கு மேல நம்ம துணியை போட்டுடலாம். துணி ஈரம் இல்லாத துணியா இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம அந்த அரைச்சி எடுத்துருந்தோம் இல்லையா அந்த மாவை, இந்த மாவை நம்ம இது மேலே போட்டு ஒரு 10 நிமிஷம் அவிச்சு எடுத்துக்கலாம். அந்த மாவை இந்த மாதிரி மூடி விட்டு இப்போ நம்ம துணியை போட்டு மூடிட்டோம். இது மேலே லெட்டை போட்டு இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் மாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை நம்ம திறந்து பார்க்கலாம். மாவு நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ இதை நம்ம அப்படியே வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம துணியிலேருந்து மாவு எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பசனிக்கலாம். இதுக்கு நம்ம சுடு தண்ணி ஊற்றி தான் பிசையணும். இதுக்கு நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு அக்யூரேட்டாக தண்ணி எவ்வளோன்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்க நம்ம எந்த அளவுக்கு மாவு போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்க வேண்டியதுதான். சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு நல்லா உருண்டையாக எடுத்துக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே நான் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்க போகிறேன். சாப்பிடக்குள்ள நல்லா வாசனையா இருக்கும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அடுத்தது நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையான பூர்ணம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பூர்ணத்துக்கு நான் 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கிறேன். வெல்லத்தை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த வெல்லத்தில் பார்த்தீங்கன்னா மண்ணு தூசி எதுவுமே கிடையாது. இதை நான் அடிக்கடி வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு இதில் தெரியும். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா காய்ச்ச தேவையில்ல, அப்படியே இதே மாதிரி போட்டு செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ அடுத்தது நான் ஒரு கப்பு துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் போட்டுக்கலாம். நம்ம இது கூடவே நான் ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கேன். இது வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சிருக்கேன். இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். நாம் இப்போ இந்த உப்பு சேர்க்கறதுனால இந்த இனிப்பு இன்னும் கொஞ்சம் தூக்கலாக நல்லா தெரியும். அதுக்காக தான் நம்ம இந்த உப்பு சேர்க்கறது. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் சரி நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டா இனிப்பை கொஞ்சம் அதிகப்படுத்தி காமிக்கும். இது கூட ஒரு சிட்டிகை ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டைக்கு தேவையான பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு.
வாங்க நம்ம இப்போ அடுத்தது கொழுக்கட்டை எப்படி பிடிச்சி இது உள்ளே பூர்ணம் வைக்கலான்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவுள்ள பூர்ணம் எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம மாவை வந்து நல்லா உருட்டிக்கலாம். உருட்டிட்டு அழுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம கையால் இப்படி பண்ணி விட்டுட்டே வந்தோன்னா சைடில் வெடிப்புலாம் வந்தால் இதை மாதிரி அப்படியே ஒன்றாக்கி விட்டுருக்கோங்க. வெடிப்பு வராமல் நம்ம நடுவுலலாம் பார்த்துக்கணும். எல்லாமே ஈவனாக வர மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதை மாதிரி செஞ்சுட்டு இதுக்கு நடுவில் நம்ம பூர்ணத்தை வச்சுக்கலாம். பூர்ணத்தை வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். பூர்ணம் வெளியே வராத அளவுக்கு நல்லா வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதே மாதிரி நம்ம மீதி இருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம பூர்ணம் வச்சு கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவில் பூர்ணம் வச்சு ரெடி பண்ணிட்டோம். நம்ம கொழுக்கட்டை ஷேப்புக்கு நம்ம பிடிச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த இட்லி பாத்திரத்து மேலே நான் வந்து இந்த தட்டை வைக்கிறேன். அந்த தட்டை மேலே வாழை இலை போட்டிருக்கேன். நீங்கள் துணி கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த கொழுக்கட்டையை உள்ளே வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெட்டை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்ச பிறகு நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மூடி வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. விரிசல் விடாத அழகாக நல்லா வெந்திருக்கு பாருங்க கொழுக்கட்டை. சரி, இது இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எந்த விரிசலுமே இல்லாத நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்க. இப்போ நான் இதை எடுத்து ஒன்று உங்களுக்காக உடச்சி காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க. அந்த பூர்ணம்லாம் நல்லா உள்ள ஃபில்லாக இருக்குது பாருங்க. பார்க்கவே இந்த டெக்ஸ்டர் ரொம்ப அழகாக இருக்குது. சாப்பிடவும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.